இன்னும் விஜய் நல்லா பேசலாம். இந்த இப்போ பாலியல் தொல்லைலாம் நடக்குதுல, அதுக்கு இன்னும் நல்லா பேசி அவங்களுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்துடணும். எடுத்தோன்னே 15 நாள்லேயே எல்லாத்தையுமே மாற்ற முடியுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டெய்லி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. ஆட்சி மாற்றத்தினால தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுன்றது அதெல்லாம் சும்மா. இந்த பெட்ரோல் விலை ஏறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் நம்ம அவரு சொல்ல முடியாது. ஒரு சில இடத்துல போதைப் பொருளெல்லாம் ஸ்கூல்லேயே யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கு. சிஎம் சார் இப்போதான் வந்திருக்காரு, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். மாநில வரியா அதுவும் குறைச்சிட்டா இப்போ இந்த 2500 ரூபாய் கொடுக்கும், 1000 ரூபாய் கொடுக்க முடியாது. ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். உங்கள் தாமோதரன். இந்த 20 நாள் ஆட்சியில் நம்ம சிஎம் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் பண்ண போகிறாரு, மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க, இந்த ஆட்சியை விரும்புகிறாங்களா, இந்த பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறி இருக்குது, இதெல்லாம் மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த 15 நாள் ஆட்சி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருக்கு? யாரும் திட்ட மாட்டாங்க. விஜய் வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்களும் ஓட்டு போட்டு அவர் வந்துருக்காரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் வந்திருக்கு. ஓகே, இந்த பெட்ரோல் விலைலாம் ஏறி இருக்கு ஆட்சியில், அதை பார்த்துருக்கீங்க. அது இவங்க அது முன்னாடில இருந்து அந்த பிரச்சனை நடந்தது. போர் நடந்ததுனால பெட்ரோல் விலைலாம் ஏறி இருக்கு. அது 15 நாள் தான் இன்னும் இறக்கிடுவாங்க. அதெல்லாம் இன்னும் குறைஞ்சிடும். யாரும் பொதுமக்கள்லாம் பயப்பட தேவையில்லை, எல்லா வேலையுமே குறைஞ்சிடும். இந்த ஆட்சியில் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நீங்க எதை சொல்லுவீங்க? இன்னும் விஜய் நல்லா பேசலாம். இந்த இப்போ பாலியல் தொல்லைலாம் நடக்குதுல, அதுக்கு இன்னும் நல்லா பேசி அவங்களுக்கு உடனே தூக்கு தண்டனை கொடுத்துடணும். பாவம் இல்ல அந்த பசங்களும், 10 வயசு பொண்ணு. இப்போ மார்ச் மாசம் நடந்தது ஒரு பாலியல் வழக்கு. அதுக்கு 75 நாள்ல விரைந்து ஒரு தீர்ப்பு நேற்று கொடுத்துருக்காங்க. அது என்ன, எப்படி நீங்க அது நல்லாதான் இருக்கு. அது 75 நாள்ன்றது இன்னும் கொஞ்சம் முன்னாடி சீக்கிரமாவே கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பதான் கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல அவங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி தொடங்கிடுச்சு, எல்லா இடத்துலையும் பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுன்னு போகுது, சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் சீரமைச்சு அதை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் தேவைப்படும். எடுத்தோன்னே 15 நாள்லேயே எல்லாத்தையுமே மாற்ற முடியுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். டெய்லி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. இனிமேல் தான் அது என்ன ஏதுன்னு சொல்லி இந்த அரசு பார்த்து அதை சரி செய்யணும். சரி, இப்போ முன்னாட்சியில் எப்படி இருந்தது, இப்போதைக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது? எந்த ஆட்சி வந்தாலும் இந்த குற்றங்களும் சரி, இந்த பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், இல்லை சட்ட ஒழுங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நடக்கிறது அந்தந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. எதுவுமே குறையிற மாதிரி தெரியல. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த இரும்புக்காரம் கொண்டு அதை நடக்குன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் நாள் தேவைப்படும் நினைக்கிறேன். இப்போது சிஎம் சார் இப்போ அவரோட கண்ட்ரோலில் வச்சுருக்காரு போலீஸை. நான் பெண்களுக்கு முதல்ல ஒரு சிங்கப்பெண் படையை நான் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு நம்ம கொஞ்சம் மக்கள் நேரம் கொடுக்கணும். சரி, இப்போ இந்த விலைவாசியெல்லாம் ஏறி இருக்குல்லண்ணா, அதை பற்றி எதனா உங்களோட கணிப்பு? விலைவாசி உயரம் கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். ஏன்னா தொடர்ந்து அந்த விலைவாசி பிரச்சனை மட்டும் அடித்தள மட்ட மக்களை தான் தொடர்ந்து பாய்ச்சிக்கிட்டே இருக்கு. பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறி இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை இந்த போர் காரணமாக தான் ஏறுதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தப்பவும் அந்த விலையை கட்டுப்படுத்தாமல் ஒரு லெவலில் வச்சுருந்தாங்க. இப்போ போர் நடக்குதுன்றது ஒரு காரணமாக வச்சுக்கின்னு அது விலை உயர்வு கொஞ்சம் மக்களை ரொம்பவும் பாதிப்புக்குள்ளாரு. அதை கட்டுப்படுத்தினா நல்லாயிருக்கும். அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றத்தின் ஒரு காரணத்தினால இன்றைக்கு விஜயனுடைய ஆட்சியின் தளபதி அவர்கள் மிக சிறப்பாக ஒரு திட்டத்தை எல்லாம் தீட்டிருக்காரு. சிறந்த முறையில் அவர் வழி நடத்துறது தான் தெரியும். அவர் இப்போ தானே புதுசாக தானே வந்திருக்கிறாரு. இன்னும் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரி பண்ணிடுவாருன்னு எங்களுக்கு தெளிவாக தெரியுது. மற்ற கட்சியினர் இந்த 15 நாளில் 25 கொலை நடந்திருக்கு, 4 இரட்டை கொலை நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி கார்னர் பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது அனைத்து விதமான எல்லா கட்சியிலுமே இது நடக்கக்கூடிய இயல்பான ஒரு விஷயந்தான். இதை திடீர்னு முதலமைச்சர் அவர்கள் திடீர்னு இதெல்லாம் தீர்ப்பாரானாக்கா தீர்ப்பார். அவர் இப்போ தானே வந்திருக்கிறாரு. புதுசாக ஒரு அரசியலுக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாத காலம் ஆகலாம் சரி செய்யக்கூடிய ஒரு அளவுக்கு. ஓகேண்ணா, உண்மையிலே இது சிறப்பாக தான் இருக்கு. சரி, ஓகே. ஆட்சி மாற்றத்தின் ஒரு காரணம் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியாக தான் இது அமையுன்றது பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. இப்போ பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏற்றிருக்காங்க. இந்த ஆட்சியில் தான் ஏற்றிருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் முன்ன ஆட்சியில இருந்தே இந்த பிரச்சனை இருக்குது.
ஆனால் இப்போ வந்து இன்னைக்கு 108 ரூபாய்க்கு இருக்காங்க பெட்ரோலின் விலை. அதை பற்றி எதனா உங்களோட கருத்து? இது வந்து வெளி உலகத்தினுடைய பிரச்சனைகள் சார். இந்த பிரச்சனைகள் வந்து இதனால் வந்து ஆட்சி மாற்றத்தினால தான் வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்வுன்றது வந்து அதெல்லாம் சும்மா. இயற்கையாகவே பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இவர் ஆட்சி வந்த பிறகு தான் ஏறுதுன்றதெல்லாம் அது வந்து தவறான ஒரு கருத்து. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அது எப்பவுமே வந்து யார் ஆட்சி வந்தாலும் போர் நடக்கிற ஒரு காரணத்தினால எந்த ஆட்சி வந்தாலும் டீசல் பெட்ரோல் விலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். இப்போ எதிர்க்கட்சியினர் வந்து குறை மேலே குறை சொல்லிகிட்டே இருக்காங்க நடப்பு ஆட்சியை. இப்போ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சியோ மற்ற கட்சியோ மற்ற எந்த கட்சியுமே வந்து புதுசாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த கட்சி மீது வந்து ஒரு பொய்யான அவதூறுகளை வந்து சொல்ல தான் செய்வாங்க. அதெல்லாம் வந்து ஒரு தவறான செயல்தான். இருக்கக்கூடிய காலங்களில், அதாவது அவர் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறார். ஓராண்டோ இல்லை 2 ஆண்டோ 3 ஆண்டோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லலாம். திடீர்னு வந்த உடனே சொல்றது வந்து அது தவறான ஒரு கருத்தாக தான் தெரியுது. இந்த 15 நாள் இந்த ஆட்சி மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக இதை வரவேற்கிறோம். நல்லா தான் இருக்குது இந்த ஆட்சியில். ஆனால் எங்கே பார்த்தாலும் வந்து இந்த பாலியல் பிரச்சனைலாம் நடக்குது, எங்கே பார்த்தாலும் இந்த மரண ஓலை அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நடக்கிற மாதிரி தெரியல. ஏதோ சதி வேலை நடந்து தான் செய்கிற மாதிரி தெரியுது. கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் விஜயண்ணா உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். உங்களை நம்பி மக்களாகிய நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சுருக்கோம் அப்படின்னா உங்களை ரொம்ப நம்புகிறோம். நீங்கள் மக்களுக்கு ரொம்ப நல்லது செய்வீங்கன்றது தெரியும் எங்களுக்கு. ஸோ இனிமேல் நாடு நல்லா தான் இருக்கும். இந்த விலையேற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த விலையேற்றன்றது வந்து இந்த டீசல் பெட்ரோலு கச்சா எண்ணெய் இது எல்லாமே வந்து வெளியே நாட்டிலேருந்து தான் நம்மளுக்கு வருது இல்லைங்களா, இந்த ஏற்றுமதி வழியாக. ஸோ அதுக்கும் இந்த விஜயண்ணா ஆட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த பெட்ரோல் விலை ஏறதுக்கு அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் நம்ம அவரை சொல்ல முடியாது. கடைசி ஆட்சி நடக்கும்போது சிஎம் சார் வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் நான் 5 ரூபா குறைப்பேன்னு சொல்லி குறைச்சாரு. அப்போத்தி ஆட்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 105 ரூபா இருந்தது. அவர் ஆட்சிக்கு வந்தோடனே 5 ரூபா தள்ளுபடி பண்ணி 100 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஏன் இங்கே கொடுக்கல, இன்னும் ஏன் அதை சிஎம் ஒன்றும் பார்க்கல அப்படின்ற மாதிரி கேள்விலாம் எழுந்தது. அப்படி இல்லை. இப்போ சிஎம் விஜயண்ணா பார்க்கலன்றது நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவர் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார். அவருக்கு பேக்ரவுண்ட் பின்னாடி ஒரு பெரிய வேலை நடந்துட்டு தான் இருக்கும். அவர் சைலண்டாக இருக்காருன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி நல்லது செய்யறதுக்கான ஒரு எப்படி சொல்றது ஒரு ரகசியம் இருக்கும். அது கண்டிப்பாக அவர் செய்வார். நாங்கள் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு தான் எல்லாருமே வந்து ஓட் பண்ணோம். எங்களுக்கு வந்து விஜய் சார் வந்து சிஎம் ஆனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போது வந்து ஒரு +2 மாணவிக்கு நடந்த கொடுமையால் இப்போது சீக்கிரமாக வந்து அந்த தண்டனை கொடுத்தது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். அதுவும் பெண்ணாக இருக்கிறதுனால இவ்வளோ சீக்கிரமாக ஆக்ஷன் எடுத்ததுனால இந்த ஆட்சியில் வந்து இவ்வளோ நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் விஜய் சார் மேலே எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை. அதனால தான் நிறைய பேர் நாங்கள் ஓட் பண்ணோம். அதனால் இன்னும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து 15 நாள் தான் ஆகுது. அதனால நாங்கள் அவர் வந்து ப்ரெஷர் பண்ண விரும்பல. ஆனால் இது எடுத்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுவே முந்தைய ஆட்சியில் இவ்வளோ சீக்கிரம் எடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்திருக்கலாம். இப்போ பெட்ரோல் டீசல் விலைலாம் ஏறி இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த ஆட்சியில் அதை வந்து குறைப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? அது இந்த ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. எந்த ஆட்சி இருந்தாலும் அது இங்கே கிடையாது இல்லைங்களா. அது வெளிநாட்டில் நடக்கிற போர் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது எதுவுமே நம்ம சொல்ல. மாநிலங்களோட வரியை குறைக்கலாம் இல்லையா? அது குறைப்பாரு. அதுதான் 15 நாள் தானே ஆகுது. அவர் வந்தாருன்னா அவர் கண்டிப்பா செய்வாரு. எங்களுக்கு நம்பிக்கைனால தான் எல்லாரும் ஓட் பண்ணோம். அதனால இப்ப இந்த மாதிரி ஒரு ரேப் நடக்கிறது அதுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமா ஆக்ஷன் எடுத்தது ரொம்ப சந்தோஷம். சரி, ஓகே. இந்த மருத்துவமனைகள் எல்லாம் வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் வேணும் அப்படின்னு மக்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே போனோம்னா சீக்கிரமா ஒரு எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இப்போ திருச்சிலையும் சம்திங் ஏதோ ஒரு இடத்துல கூட அந்த நர்சிங் மாணவியாக இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ கோவையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு குழந்தைய இது பண்ணது. அதுக்கும் சீக்கிரமாக தண்டனை கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்களுக்கு ரொம்ப என்ன சந்தோஷம்னா இந்த வருஷம் அண்ணன் விஜய் அண்ணன் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இருக்கிற ஒயின் ஷாப்பு எல்லாத்தையும் மூடுந்து ரொம்ப சந்தோஷம். சரிங்களா. இப்போ ரொம்ப வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சுத்தபத்தமாக இருக்கணும்னு அண்ணன் சொன்னார். அதுவும் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அண்ணன் வந்து சிஎம்மாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே.
உங்களுக்கு எதனா ஒரு கோரிக்கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா ஒரு திருநங்கைகளுக்கு ஒரு அன்னதானம் அப்படி இல்லைன்னா அரிசி மூட்டை அப்படி கொடுத்து ஒரு 10 திருநங்கைகளுக்கு ஒரு 50 திருநங்கைகளுக்கு கொடுத்தாலும் நல்ல சந்தோஷம். ஓகேக்கா. இந்த ஆட்சி மாற்றத்துல விலைவாசிலாம் ஏறி இருக்குன்ற அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் அண்ணன். பெட்ரோல் ரேட்டா இருக்கு, ஒரு இது எங்கெல்லாம் மெடிக்கல் அவ்வளோ ரேட்டா இருக்கு, அதெல்லாம் அண்ணன் விஜய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா ரொம்ப சந்தோஷம். இந்த சீக்கிரம் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கலாம் அப்படின்னு. இப்போ இதில் பெண்களுக்கு பசங்களுக்கும் ஒரு பயம் தான். இப்போ ஒரு குழந்தைங்களை கூட வீட்டில் விட்டு வெளியே போக முடியல, அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ சொல்லியிருக்கிறாரு அண்ணன் விஜயனா, பெண்களுக்கு தான் பாதுகாப்பு, ஃபர்ஸ்ட் சைன் போட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, 2வது ஒயின் ஷாப்புக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிற பெண்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மாற்றம் ஓகே தான், ஆனால் இன்னும் வர நாட்களில் இன்னும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஜனங்க. ஏழை மக்கள் தான் இன்னும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய விலைவாசி ஏறி போச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்லை, ஸ்கூலில் வந்து நிறைய பசங்க வந்து படிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து போதைப் பொருளெல்லாம் ஸ்கூல்லே யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் எல்லாம் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கணும், அதுக்காக கோரிக்கை வைக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு வந்து நியூஸ் வந்து நிறைய இடத்துல வந்து போனால் ஜனங்க வந்து ஐயோ இது நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, எந்த ஒரு ஃபுட்டும் நல்லா இல்லை, ஃபுட்டு மேலேயும் கோரிக்கை சொல்கிறாங்க. நேற்றோட ஃபுட்டு இன்றைக்கி டெலிவரி பண்ணுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். சிஎம் சார் இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம், கிடைக்கும்னு நம்பிக்கை. சரிங்கக்கா. இந்த மகளிருக்கு உரிமை தொகை வந்து இப்போ தருவான்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்க? ஆமாம், இப்போ மே மாதம் அதுக்கான காசு இவர் போடுவார்னு யாரும் எதிர்பார்க்காத டைமில் 1000 ரூபாய் விழுந்துச்சு, எல்லாருக்கும் விழுந்துச்சு, நானும் வாங்கியிருக்கேன். அப்படிங்களா? சரி, ஓகே. அடுத்து பெண்களுக்கு இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காரு. இலவச பேருந்து கட்டாயம் வேணும், போவாங்க. இன்னும் நிறைய பேர் அது யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணுறாங்க. பெண்கள் தான் வந்து அதிக ஓட்டு போட்டு அண்ணனுக்காக வர வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சப்போர்ட் எல்லாம் ஃபேன் ஒரு சைடு, அதுக்கப்புறம் இவர் வந்தா எப்படி இருக்கும் எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர். அப்படிங்களா? இப்போ போன ஆட்சி டிஎம்கே ஆட்சியில் வந்து இதெல்லாம் கரெக்டாக இருந்தது, இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது கரெக்டாக இல்லை அப்படின்னு வேற எதனா உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கா? அது மாதிரி எதுவும் இல்லை. இந்த 15 நாள் இந்த ஆட்சி மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அருமையாக இருக்குது ஆட்சி, நல்லா தான் நடந்துருக்கு. சரிண்ணே. எதிர்கட்சிங்க 1000 பேர் தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. இதுக்கு மேலே ஒன்றும் நல்லா இது பண்ண முடியாது, நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்கு. சரிண்ணே. இன்னும் பண்ணால் நல்லா இருக்கும்னா எது பண்ணலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க பண்ண முடியும். இப்போ தானே 15 நாள் 20 நாள் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு மேலே தான் சொல்ல முடியும். இவங்க 50 வருஷத்துக்குமா என்ன பண்ணாங்க? ஏன்னா இந்த 15 நாளில் அதோட நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த 15 நாளில் வந்து எதிர்கட்சியினர் வந்து அடுக்கடுக்கான குறைகளை அவங்க குத்த சொல்ல தான் செய்வாங்க. அவங்க அரசியல் பண்ணுறாங்க, இவர் அதை விட நல்ல அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? சரிண்ணே. போன ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடந்தது, இந்த ஆட்சியில் வந்து இதெல்லாம் நடக்குது. போன ஆட்சி அது ஒரு ஆட்சியா, அது வேஸ்ட்டு. ஓகே. இப்போ இவருக்காக தான் நாங்களும் ஓட்டு போட்டோம். அப்படிங்களா? ஆமாம், எங்கள் குடும்பத்தில் எல்லா ஓட்டும் அவருக்கு தான் விழுந்தது. இன்னும் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாரையுமே ஓட்டு போட வச்சோம் நாங்கள். சரி சரி. இந்த 5 வருஷம் பார்ப்போம், அவர் ரெடி பண்ணுறேன்னு பார்த்து அடுத்த 5 வருஷமா அவருக்கு தான் கொடுப்போம். பெண்களுக்காக இப்போ வந்து ஒரு நல்ல ஸ்கீம்லாம் கொண்டு வந்திருக்காரு, அதை பற்றி எதனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஸ்கீம் சொல்கிறீங்க? இப்போ பெண்களுக்கு வந்து சிங்க பெண்கள் அதிரடி படைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு இல்லையா? இப்போ பெண்களோட பாதுகாப்புக்காக. ஆனால் போலீஸ்காரங்களை எங்கேருந்து எடுப்பாங்க? அதுக்கு நிறைய பேர் வேலைக்கு சேர்த்து அப்படி பண்ணியிருக்கலான்ற நான். ஒரு 10,000 பேரோ 5,000 பேரோ வேலைக்கு எடுத்து அதுலேருந்து கொடுத்துருக்கோம். இப்போ இருக்கிற போலீஸ்காரங்களே அதுக்கு அமிச்சா இப்போ அவங்க எப்படி, ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கவங்க அவங்க எப்படி டியூட்டி பார்ப்பாங்க? இப்போ இந்த விலைவாசியெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு, அப்படி ஒன்று பெரிய மாற்றம் அதுக்கிட்டே எப்படி தெரியும்? பெட்ரோல் விலை, டீசல் விலைலாம் நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கு. ஈரா காரணம், அங்கே போர் நடந்துட்டு இருக்கு. ஓகே. அது ஈரான் வார்லே, அது நின்னாதான். இல்லை, எதிர்கட்சியினர் வந்து இதை வந்து எதிர்கட்சிக்காரங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஆமாம், இதோட வரியை குறைக்கணும், மாநில வரியை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது இவர் கையில் இல்லையே, மத்திய அரசு தானே அது. இல்லை, மாநில வரி. மாநில வரியா? அதுவும் குறைச்சிட்டா இப்போ இந்த 2,500 ரூபாய் எப்படி கொடுக்க முடியும்? 1000 ரூபாயே கொடுக்க முடியாது. சரி சரி. கஜானாலே காசு இல்லைன்றாங்க, அப்போ அவர் எப்படி கொடுக்க முடியும்? ஓகே. இப்போ நிறைய ஒயின் ஷாப்பை மூடி இருக்காங்க. அதெல்லாம் நல்லது தான். ஓகே. அது எப்படி பார்க்குறீங்க? அதனால மக்களுக்கு எதனா கஷ்டங்கள் இருக்கா? மக்களுக்கு அவங்க குடிக்கிறவங்க தான் தெரியும், நாங்கள் குடிக்கிறது இல்லை, அதனால எங்களுக்கு கஷ்டம் இல்லை. இது பண்ணதை விட ரேஷனில் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணலான்றேன்.
அவன் குடிக்கிறவன் குடிச்சு சாவதான் போறான், அதை தடுத்து என்ன பிரயோஜனம்? சரிங்க. இப்போ அதிமுகல இருந்து கட்சியில இருந்து பிளவுபட்டு இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ராஜினாமா பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ டிவிகேல வந்து இணைஞ்சிட்டே இருக்காங்க. இப்போ அதிமுக வந்து ஒரு பிளவு, அது எப்படி பாக்குறீங்க? அது அதிமுக செத்து போச்சு. சரி, அவங்க பிரிஞ்சு வரதான் செய்வாங்க. இவருக்கு ஆள் தேவையில்ல, அதனால இவரு பண்றது அது அரசியல் பண்ணதான் செய்வாங்க. இப்ப இதே தானே அப்ப அதிமுகல இருந்து திமுக போகும்போது சேர்த்துக்கிறாங்கல்ல. ஓ பன்னீர்செல்வம் அவரு முதலமைச்சரா இருந்தவரே சேர்த்துக்கிட்டாங்க. எத்தனை அமைச்சர் இருக்காங்க? சேகர் பாபு போயிருக்காரு. எல்லாமே பாதி அமைச்சராக இருந்தவங்க எல்லாமே அதிமுகல இருந்து போனவங்க தான். அப்ப அதெல்லாம் தப்பு தானே. அப்ப இவங்களும் செய்யதான் செய்வாங்க.